இந்த வீடியோல நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி பார்க்க போறோம். டோட்டலா 30 क्वेश्चंस இருக்கு. 6 சீரிஸா போட போறோம். ஒவ்வொரு சீரிஸ்லயும் 5 क्वेश्चंस எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So let's get into the video. NumPy interview questions. What is NumPy? NumPyனா என்னன்ற இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். NumPyன்றது ஒரு பைத்தான் லைப்ரரி. ஓகேவா? இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், இது எதுக்காக ஹெல்ப்பா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லிஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குல்ல, அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? லிஸ்ட விட இந்த NumPy என்னவா இருக்கும் அப்படின்னா மச் ஃபாஸ்டரா இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சயின்டிபிக் கம்ப்யூட்டிங்க்கு, மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன், அரே பேஸ்டு ஒர்க்குக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த NumPy யூஸ் பண்ணுவோம். ஹவு கேன் யூ ரீஷேப் அ NumPy? ஓகே, ஒரு அரே இருக்கு, NumPy அரே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி ஷேப்பை ரீஷேப் பண்றது, ஷேப்பை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கு நம்ம ரீஷேப் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ஷேப்பை சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப 1D அரேவா இருக்குன்னா அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ரீஷேப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரீஷேப் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஒரு அரேவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். np.array of 1, 2, 3, 4 கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோடத ரீஷேப் பண்ண போறேன். ஓகேவா? இதுனா 2:2 நம்ம ரீஷேப் பண்ணுவோம். 5, 6 வச்சுக்கிறேன். இப்போ ரீஷேப் பண்ண போறேன். np.array.reshape of. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரீஷேப் பண்ண போறோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். மேட்ரிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும், 2:2 இல்லைன்னா 3:3 அந்த மாதிரி இருக்குமா? சோ அதே தான் இங்க என்ன பண்ணிருக்கேன், நானு 2 ரோ 3 காலமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. 2 ரோ 3 காலம்ஸா என்னோட 1D அரே கன்வெர்ட் ஆகிடுச்சு. சோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ரீஷேப் யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹவு டு யூ கன்கார்டினேட் அரேஸ் இன் NumPy? ஓகே, கன்கார்டினேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 அரேவை ஜாயின் பண்றது. 2 அரே இருக்குன்னா அதை ஜாயின் பண்றதுக்கு நான் இந்த கன்கார்டினேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னு ஒரு அரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ கன்கார்டினேட் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் concatenate of a, b. எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னோடது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. சோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், கன்கார்டினேட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஹவு டு யூ பெர்ஃபார்ம் எலமெண்ட் வைஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன்? நம்ம ஃபர்ஸ்டே இன்ட்ரோ சொல்லும் போதே சொன்னோம், NumPy எதுக்காக, மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு. சோ அந்த மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை எலமெண்ட் வைஸ் எப்படி அடிஷன் பண்றது, சப்ராக்ஷன் பண்றது, மல்டிப்ளிகேஷன் பண்றது, டிவிஷன் பண்றதுன்னு பாக்கலாம். ஓகேவா? அகைன் நான் ஏ பின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதுலயே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அடிஷன் பண்ணலாம். அடிஷன்ல a பிளஸ் b. ஓகே ஓகே, என்னோடது கன்கார்டினேட் ஆகல. சோ நான் கன்கார்டினேட் ஆனது இங்க கால் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஏவும் பியையும் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ இது எப்படி எனக்கு ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, எலமெண்ட் வைஸ் ஆட் ஆகிருக்கு. 1 + 8 9, 2 + 4 6, 3 + 5 8. சோ இந்த மாதிரி பண்றதுதான் எலமெண்ட் வைஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பாக்குறோம். ஓகேவா? இப்போ சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். சப்ராக்ஷன் ஈக்குவல் டு a மைனஸ் b. எனக்கு அதுவும் எப்படி ஆகிருக்கு, எலமெண்ட் வைஸ் எனக்கு சப்ராக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து மல்டிப்ளிகேஷன் a into b. ஓகேவா? அடுத்து டிவிஷன் a divided by b. ஓகேவா? சோ இப்படிதான் மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை எலமெண்ட் வைஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அரேல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? ஹவு டஸ் ஸ்லைசிங் ஒர்க் இன் NumPy அரேஸ்? ஸ்லைசிங்னா முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரே இருக்கு அப்படின்னா அதுல ஸ்பெசிபிக் ரேஞ்சோ இல்ல ஒரு பார்ட்டோ எனக்கு எடுக்கணும், ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த ஸ்லைசிங்கை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லைசிங்கை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ ஆர் ஸ்டெப் வேல்யூ. ஸ்டார்ட்னா எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாப்னா எங்க ஸ்டாப் ஆகணும், எவ்வளோ ஸ்டெப் அது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? நீங்க வேல்யூனோடனே நம்ம கிரியேட் பண்ற அரே வேல்யூஸை கொடுக்கணும்னு இல்லை, இங்க எப்படி அது டிஃபைன் ஆகும், எப்படி அசஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸிங் பேஸ்ல தான் அசஸ் ஆகும். இண்டெக்ஸிங் பேஸ்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் அது கொடுக்கும் அப்படின்னு. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்லைஸ் பண்ணும். எப்படி ஸ்லைஸ் பண்ணுதுன்னு பாக்கலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு அரே கொடுத்திருந்தேன் இல்லையா, சோ அதுலயே ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த அரேலயே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் equal to array of எனக்கு இப்ப என்ன வேண்டும் அப்படின்னா 1:4. ஓகேவா? 1:4னா இதுதான் 1ஓட வேல்யூ, 2ன்றதான் 1ஓட வேல்யூ, 3ன்றது 2 3. இங்க 4 வரைக்கும் கொடுத்திருக்கேன் இல்லையா? அப்போ அது 4 இண்டெக்ஸிங் வரைக்கும் எடுக்காது. 4 வந்து எக்ஸ்க்ளூசிவ். சோ இப்படிதான் வந்து ஸ்லைசிங் பண்ணும். நம்ம இது வரைக்கும் நம்பையோட 5 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இன்னும் அடுத்த வீடியோல அடுத்த 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.